ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 அத்தியாயம் -3. ஆரோகியின் விழிப்புணர்வு மரபுரிமைக்கான போரை தூண்டுகிறது. விரிவாக்க இமயமலை மடாலயம், வான்வழி காட்சி, காலை. மலைகளில் உயரமாக, குழப்பத்தால் பாதிக்கப்படாமல் அமைதியான ஒரு மடாலயம் அமைந்துள்ளது. சுமார் 20 வயதுடைய ஒரு தனிமையான பெண், துறவிகள் மத்தியில் அமைதியாக நடந்து செல்கிறாள். அவள் பெயர் ஆரோஹி கபூர். அவளுடைய பாரம்பரியத்தைப் பற்றி அறியாமல், அவள் இப்போது வரை அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாள். இன் ரைசாடா மாளிகை, போர் அறை, நாள். அர்ஜுன், விக்ராந்த், நந்தினி மற்றும் தேவிகா ஆகியோர் கோப்புகள், வரைபடங்கள் மற்றும் பழைய கடிதங்களால் நிரப்பப்பட்ட ஒரு மேஜையைச் சுற்றி கூடுகிறார்கள். தேவிகா, அவள் கடைசியாக தர்மசாலா அருகே காணப்பட்டாள். நாடுகடத்தப்பட்ட பிறகு தேவ் கபூரை வளர்த்த துறவியால் மறைக்கப்பட்டாள். விக்ராந்த், அமைதியற்ற, நாங்கள் பல வருடங்களாக சண்டையிட்டு வீணடித்தோம். எல்லாவற்றிற்கும் சாவி அவளிடம் இருந்தபோது. அர்ஜுன், தீர்மானிக்கப்பட்டது, பிறகு நாங்கள் அவளை கண்டுபிடித்து விடுவோம். வேறு யாராவது அங்கு செல்வதற்கு முன்பு அவளை பாதுகாப்போம். மர்மமான அலுவலகம், இரவு. மட்டத்தில் ஆரோகியின் நேரடி ட்ரோன் காட்சிகளை ஒரு நிழல் உருவம் பார்க்கிறது. அவளுடைய ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்படுகிறது. அந்த உருவம் திரும்புகிறது, அது ரைசாடாவின் முன்னாள் கூட்டாளியான கடுங்கோப எதிரியான ரத்தன் சிங். ரத்தன், அவரது ஆட்களிடம், அவள் பேரரசைக் கைப்பற்றினால், ரைசாதாக்கள் மீண்டும் எழுவார்கள். அவள் யார் என்று அவளுக்குத் தெரிவதற்கு முன்பே அவளை முடிவுக்குக் கொண்டு வாருங்கள். பொருள் மடாலயம், இரவு. ஆரோஹி ஏதோ உணர்கிறாள். துறவிகளில் ஒருவர் அமைதியாக நெருங்குகிறார். துறவி, நீ கிளம்பணும் குழந்தாய். வெளி உலகம் உன்னைத் தேடி வருகிறது. நெருப்புடனும் இரத்தத்துடனும். தேவ் கபூரின் பெயர் பொறிக்கப்பட்ட பூட்டிய மரப்பெட்டியை அவளிடம் கொடுக்கிறான். துறவி, தொடர்ந்து, இது உன் அப்பாவுக்குச் சொந்தமானது. சரியான நேரம் வரும்போது, இதை வைத்து என்ன செய்வது என்று உனக்குத் தெரியும் என்று அவர் சொன்னார். இன்டர் ஹெலிகாப்டர், இமயமலைக்கு மேலே வானம், இரவு. அர்ஜுன் ஹெலிகாப்டரை ஓட்டுகிறார். விக்ராந்த் அவருக்கு அருகில் அமர்ந்து, அமைதியாக மலைகளைப் பார்த்து கொண்டிருக்கிறார். விக்ராந்த், அவர் அக்கறை கொண்ட ஒரே நபர் நான்தான் என்று நினைத்து என் வாழ்க்கையை கழித்தேன். நான் அவருடைய கதையின் ஒரு பகுதி மட்டுமே. அது முடிவல்ல. அர்ஜுன், ஒருவேளை இப்போது நாம் இன்னும் சிறப்பாக எழுதலாம். கீழே, ஒரு கருப்பு SUV மடாலயத்தை நோக்கி பாம்பு போல் வருகிறது. நீட்டிப்பு மடாலயம், அடுத்த காலை. பெட்டியை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு, வாயிலில் காத்திருக்கிறாள் ஆரோஹி. அவள் கண்கள், அமைதியாக ஆனால் ஆர்வமாக, தொலைதூர சாலையை வெறித்துப் பார்க்கின்றன. ஆரோஹி, மெதுவாக, அவங்களை வர விடுங்க. நான் உண்மையில் யார்னு தெரிஞ்சுக்கணும். விரிவாக்க இமயமலை மடாலயம், விட்டியல். பனி மூடிய சிகரங்களுக்கு மேல் சூரியன் உதித்து, மடத்தின் மீது தங்க ஒளியைப் பாய்ச்சுகிறாள். ஆரோஹி மடாலய மைதானத்தின் விளிம்பில் நிற்கிறாள், மரப்பெட்டியை அவள் கைகளில் இறுக்கமாக பிடித்திருக்கிறாள். அவள் இதயம் வேகமாக துடிக்கிறது, தான் அறிந்த உலகம் மாறப்போகிறது என்பதை உணர்கிறாள். ஆரோஹி, தனக்கு தானே, நான் உண்மையில் யார்? இன் ஹெலிகாப்டர், மலைகளுக்கு மேலே வானம், காலை. அர்ஜுனும் விக்ராந்தும் மடத்தை நெருங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு இடையேயான பதற்றம் தெளிவாகத் தெரிகிறது. இருவரும் ஆரோகியைக் கண்டுபிடிக்க உறுதியாக இருக்கிறார்கள், ஆனால் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு காரணங்கள் உள்ளன. விக்ராந்த், கவனம் செலுத்தப்பட்டது, அவள் எதில் நுழைக்கிறாள் என்று அவளுக்குத் தெரியவில்லை. அவள் ரைசாடா மரபைக் கோரினால், அது மீண்டும் போரை குறிக்கலாம். அர்ஜுன், கடுமையான, நான் இன்னொரு போரைத் தொடங்க இங்கே இல்லை, விக்ராந்த். அவளுக்கு ஒரு தேர்வு கொடுக்க நான் இங்கே இருக்கிறேன். நீட்டிக்கப்பட்ட மடாலய வாயில்கள், அதே நேரம். மடாலய வாயிலில் ஒரு கருப்பு SUV நிற்கிறது. ரத்தன் சிங்கும் அவரது ஆட்களும் வாகனத்தை விட்டு இறங்கி, அந்தப் பகுதியை ஸ்கேன் செய்கிறார்கள். அவர்கள் யாரும் கவனிக்காமல் உள்ளே செல்கிறார்கள். அவர்களின் நோக்கம் தெளிவாக உள்ளது, ஆரோகியைக் கண்டுபிடித்து, ரைசாதா மரபு தவறான கைகளில் விழுவதைத் தடுக்கிறது. மடாலயம், ஆரோகியின் அறை, சில நிமிடங்கள் கழித்து. ஆரோஹி தரையில் அமர்ந்திருக்க, மரப்பெட்டி அவளுக்கு முன்னால் திறந்திருக்கிறது. உள்ளே, குறிப்புகள், ஓவியங்கள் மற்றும் ரகசியங்களால் நிரப்பப்பட்ட தேவ் கபூரின் நாட்குறிப்பை அவள் காண்கிறாள். ஒரு பக்கம் அவள் கண்ணில் படுகிறது. மரபு என்பது இரத்த வம்சாவளியில் இல்லை, ஆனால் தலைவரின் ஆன்மாவில் உள்ளது. நேரம் வரும்போது அவர்களுக்குத் தெரியும். படிக்கும்போது ஆரோகியின் விரல்கள் நடுங்குகின்றன. தன் தந்தையின் வார்த்தைகளின் கனத்தை அவள் உணர்கிறாள். ஆரோஹி, சிணுங்கல், நேரம் வந்துவிட்டது. வெளிப்புற மடாலயம், வாயில்களுக்கு வெளியே, பகல். ஹெலிகாப்டர் தரையிறங்குகிறது, அர்ஜுனும் விக்ராந்தும் விரைந்து சென்று அந்தப் பகுதியை ஸ்கேன் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் தேடவில்லை.
மட்டாலயத்திற்கு வெளியே கருப்பு SUV நிறுத்தப்பட்டுள்ளது. ரத்தன் சிங்கும் அவரது ஆட்களும் நெருங்கி வருகிறார்கள். விக்ராந்த் பற்களைக் கடித்துக்கொண்டு, அவர் இங்கே இருக்கிறார். நமக்கு அதிக நேரம் இல்லை. மட்டாலயம், ஆரோகியின் அறை, அதே நேரத்தில். வெளியே காலடி சத்தம் கேட்கிறது. ஆரோகி. அவள் வேகமாக பத்திரிகையை எடுத்து தன் பையில் திணிக்கிறாள். தன்னைத் தேடி யார் வருகிறார்கள் என்று அவளுக்குத் தெரியவில்லை. ஆனால் ஆபத்து நெருங்கி வருவதை அவள் உணர்கிறாள். ஆரோகி, தனக்குத்தானே, உண்மையை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. விரிவாக்க மட்டாலயம், நுழைவு நாள். ஆரோகி வெளியே வரும்போது அர்ஜுனும் விக்ராந்தும் வாசலை அடைக்கிறார்கள். அவர்களின் கண்கள் முதல்முறையாக சந்திக்கின்றன. மறுக்க முடியாத தொடர்பு இருக்கிறது. ஆனால் சொல்லப்படாத தூரமும் இருக்கிறது. ஆரோகி, அமைதியாக, நீ எனக்காக வந்தாய். அர்ஜுன், தலையாட்டுதல், ஏனென்றால் நீங்கள் எங்களுடன் சேர்ந்தவர். ரைசாத்தாக்கள் உங்கள் குடும்பம். விக்ராந்த், அவளை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். நீயே அனைத்திற்கும் திறவுகோல். மரபு. நீ விரும்பினால், அதை உரிமை கோருவது உன்னுடையது. ஆனால் ஆரோகி பதிலளிக்கும் முன், ரத்தன் சிங்கும் அவரது ஆட்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களைச் சூழ்ந்து கொள்கிறார்கள். ரத்தன் சிங் குளிர்ச்சியாகச் சிரிக்கிறார். இந்த மரபை யாரும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. இன்று இல்லை. மங்குதல், விரிவாக்க மட்டாலயம், நாள். ரத்தன் சிங்கும் அவரது ஆட்களும் ஒரு வட்டத்தில் நின்று, அர்ஜுன், விக்ராந்த் மற்றும் ஆரோகியை நெருங்குகிறார்கள். காற்றில் பதற்றம் அடர்த்தியாக உள்ளது. ஆரோகி பத்திரிகையை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள். அவளுடைய மன உறுதியை வளர்க்கிறாள். உலகில் தனக்கென ஒரு இடத்தை அறியாத அப்பாவிப் பெண் அவள் இனி இல்லை. இப்போது, அவள் தன் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்கிறாள். ரத்தன் சிங் சிரிக்கிறார். இது ரைசாடாவின் மரபு, இல்லையா? நீங்கள் அனைவரும் பகடைக்காய்கள். நான்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். விக்ராந்த் முன்னேறிச் செல்கிறார். எங்களிடமிருந்து அதைப் பறிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் முன்பு ரைசாடாக்களை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த முறை, நீங்கள் தோல்வியடைவீர்கள். அர்ஜுன், கவனம் செலுத்தப்பட்டது. நாங்கள் இனி பேரரசுக்காகப் போராடவில்லை. நாங்கள் அவளுக்காகப் போராடுகிறோம், ஆரோகியின் தேர்வு உரிமைக்காக. ஆரோகி ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைக்கிறாள். அவள் கண்கள் உறுதியால் எரிகின்றன. ஆரோகி, அமைதியாக, நான் ஒரு சிப்பாய் அல்ல. நான் உங்கள் ஆயுதமும் அல்ல. நான் ரைசாடாவின் வாரிசு. இந்த மரபு ஏதாவது அர்த்தமுள்ளதாக இருந்தால், அது அழிவைப் பற்றியது அல்ல. இழந்ததை மீண்டும் கட்டியெழுப்புவது பற்றியது. ரத்தனின் சிரிப்பு ஒரு கணம் தடுமாறியது. அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. ரத்தன் சிங் உருமுகிறார். அதை நீ முடிவு செய்யக்கூடாது. நான் பல வருடங்களாக நிழலில் இருந்து, என் நேரத்திற்காக காத்திருந்தேன். ரைசாத்தாக்கள் முடிந்துவிட்டன. திடீரென்று, காற்றில் பலத்த துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. ரத்தன் தடுமாறித் திரும்பிச் செல்கிறான். அவன் தோளில் இருந்து ஒரு சிறிய இரத்தத் தடம் சொட்டுகிறது. தேவிகா, கையில் துப்பாக்கியுடன் நிழலிலிருந்து தோன்றுகிறாள். நீ ஒரு விஷயத்தைப் பத்தி சரியா சொன்னே, ரத்தன். ரைசாதாஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா நீ எங்களை வீழ்த்த மாட்டே. உள் மட்டாலயம், அதே நேரத்தில். வெளியே அதிகரித்து வரும் மோதலை உணர்ந்து, துறவிகள் ஜன்னல்கள் வழியாகப் பார்க்கிறார்கள். அவர்களில் ஒருவரான மாஸ்டர் ஜே, ஒரு சிறிய நினைவுச் சின்னத்தை கையில் பிடித்துக்கொண்டு முன்னேறிச் செல்கிறார். மாஸ்டர் ஜே, மரபு ஒருபோதும் அதிகாரத்தைப் பற்றியது அல்ல. அது ஒற்றுமை, அமைதி மற்றும் தலைமைத்துவத்தைப் பற்றியது. ஆனால் ஒருவரால் மட்டுமே அதைக் கோர முடியும். வழிநடத்தும் மனம் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. விரிவாக்க மட்டாலயம், தொடர்ச்சி. ரத்தன் தனது காயத்தைப் பிடித்துக் கொண்டு தரையில் விழுகிறார். அவரது ஆட்கள் அவரது வழியைப் பின்பற்றுவதா அல்லது அவருக்கு எதிராக திரும்புவதா என்று தெரியாமல் தயங்குகிறார்கள். ரத்தன் சிங் பலவீனமாக, அவற்றை முடி. அனைத்தையும் முடி. ஆனால் அவரது ஆட்கள் இப்போது பிளவுபட்டுள்ளனர். சிலர் ரத்தனுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் அவரது பயங்கரவாத ஆட்சி முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்து பின்வாங்கத் தொடங்குகிறார்கள். விக்ராந்த், ஆண்களுக்கு, உன் விருப்பத்தை நீயே எடு. ரைசாத்தாக்கள் எங்களை அழிக்க விடமாட்டார்கள். ஆனால் உன்னைப் போக விடுவோம். ரத்தனின் ஆட்களில் சிலர் தயங்கி, பின்னர் ஒரு இழந்த காரணத்திற்காக இறக்க விருப்பமின்றி பின்வாங்கத் தொடங்குகிறார்கள். ரத்தன் அவநம்பிக்கையுடன் பார்க்கிறான். எல்லாவற்றின் மீதும் தன் பிடியை இழந்துவிட்டதை உணர்கிறான். நீட்டிப்பு மட்டாலயம், கோட்யாட்டு, பின்னர். மீதமுள்ள விசுவாசிகள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் குழு மட்டாலயத்தின் நுழைவாயிலில் கூடுகிறது. ரைசாதா மரபுக்கான போர் முடிந்துவிட்டது. ஆனால் ஒரு புதிய சவால் முன்னால் உள்ளது, ஆரோகியின் முடிவு. அர்ஜுன், மெதுவாக, ஆரோகி, இனி உன் விருப்பம். ரைசாதாவின் மரபு உன்னுடையது. விக்ராந்த், அமைதியாக, உங்களுக்குப் பேரரசு தேவையில்லை. உங்களுக்குப் போர் தேவையில்லை. ஆனால் நீங்கள் மரபை விரும்பினால், அதை நீங்கள் எடுக்க விரும்பினால், நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம்.
ஆரோஹி 2 ஆண்களுக்கு இடையில் பார்க்கிறாள், அவர்களின் வார்த்தைகளின் பாரம் அவளை அழுத்துகிறது. அவளுடைய எதிர்காலம் இதற்கு முன்பு இருந்ததை விட தெளிவாகவும், நிச்சயமற்றதாகவும் இருந்தது. ஆரோஹி இறுதியாகச் சொன்னாள், இந்த மரபு. இது ஒருபோதும் ஒரு போராக இருக்க வேண்டும் என்று கருதப்படவில்லை. என் தந்தை தேவ் கபூர். அவர் வித்தியாசமான ஒன்றை விரும்பினார். இந்த மரபை நாம் ஒன்றாக மீண்டும் கட்டியெழுப்புவோம். ஆனால் அதிகாரத்தின் மூலமாகவோ, இரத்தத்தின் மூலமாகவோ அல்ல. மரியாதையுடனும், அன்புடனும், நீதியுடனும் வழிநடத்துவதன் மூலம் அதை மீண்டும் கட்டியெழுப்புவோம். அர்ஜுனும் விக்ராந்தும் ஒரு பார்வை பரிமாறிக் கொள்கிறார்கள். இருவரும் தலையசைத்து, அவளுடைய முடிவை ஒப்புக்கொள்கிறார்கள். மட்டாலயம், மாஸ்டர் ஜே அறை, அதே இரவு. எல்லாவற்றையும் நேரில் பார்த்த மாஸ்டர் ஜே, ஜன்னலுக்கு வெளியே நட்சத்திரங்களைப் பார்க்கிறார். அவர் தனக்குள் மெதுவாக பேசிக் கொள்கிறார். மாஸ்டர் ஜே, சிணுங்குகிறார், சில நேரங்களில், வலிமையான தலைவர்கள் இரத்த குடும்பங்களிலிருந்து வருவதில்லை, ஆனால் மரபின் உண்மையான அர்த்தத்தை புரிந்துகொள்பவர்களிடமிருந்து வருகிறார்கள். வெளிப்புற மட்டாலயம், விட்டியல். ஒரு புதிய நாள் தொடங்குகிறது. குழு ஒன்றுபட்டு நிற்கிறது, முதல் முறையாக ஒரு ஐக்கிய முன்னணி. அர்ஜுன், விக்ராந்த், நந்தினி, தேவிகா, இப்போது ஆரோஹி, உண்மையான வாரிசு, அடுத்து வரும் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளத் தயாராக உள்ளனர். ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 அத்தியாயம் -4 தொடரும்.